ஹலோ கைஸ், ஐபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்ன்னு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் நடக்க போதா. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து புதுசாக இந்த வருஷம் அப்பியராக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்னென்ன பேட்டர்ன் தெரிஞ்சிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டர்ன். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் 20 மினிட்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க் 20 மினிட்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க் 20 மினிட்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 1 hour நடக்க போகுது. எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் இந்த வருஷம் இருக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் போகலாம். மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி எல்லாரும் கேட்டிருந்தீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து ஆரம்பிக்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கோட் 100K அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா 2299 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுதுன்னா பர்சனலைஸ்ட் மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயின் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸும், அதே மாதிரி நீங்கள் லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் செஷனும் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சர்க்குலர் நியூஸ், அதே மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி கடைசி இன்டர்வியூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 3 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். மேபி ஆகஸ்ட் 3க்கு அப்புறம் போச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2499 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மென்டாரே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மெயின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதில் என்னென்ன ட்ராப் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் பேட்டர்ன். லாஸ்ட் இயர் ஐபிஎஸ் கிளர்க் பேட்டர்ன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷம் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் இருந்துச்சு, 35 மினிட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் 45 மினிட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் 60 மார்க் 45 மினிட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் 35 மினிட்ஸ் இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ், அதாவது 2 hours 40 மினிட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். இது வந்து இந்த வருஷம் பேட்டர்ன் பாருங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க் 35 மினிட்ஸ். இது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கு, 50 மார்க் 30 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டைமிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 45 மினிட்ஸ் இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சி என்ன பண்ணிட்டாங்க 30 மினிட்ஸா மாத்திட்டாங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த டைம் கொண்டு வருவாங்கன்னு தோணுது. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 மார்க் குவான்ஸ்லி ரீசனிங்ல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பொறுத்தவரையும் ஐபிஎஸ் பிஓவில் எப்படி 2 மார்க் இருந்துச்சோ அதே மாதிரி ஐபிஎஸ் பிஓவில் இருந்த மாதிரி ஐபிஎஸ் கிளர்க்கில் என்ன பண்ண போறாங்கன்னா 2 மார்க் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 15 இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது 15x2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 30. இது பார்த்தீங்கன்னா 20x1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 50 மார்க்ஸ் ஆச்சா. மேக்ஸிமம் இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மினிட்ஸ் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருந்திருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் குறைச்சிட்டாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது லாஸ்ட் இயர் 50 கொஸ்டினாக இருந்தது, 60 மார்க்காக இருந்துச்சு. இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைம் 10 நிமிஷம் குறைச்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க 10 கொஸ்டினை குறைச்சிட்டாங்க. சரிங்களா? இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதாவது கொஸ்டினை வந்து 10 கொஸ்டின் குறைச்சிட்டாங்க. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சிமிலர் 50 மார்க் தான் இருந்துச்சு. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 50 மார்க் தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்ச் என்னன்னா டைமை வந்து குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலன்னா நீங்கள் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கா. சரிங்களா? ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா 2 hours 40 மினிட்ஸ் இருந்துச்சா லாஸ்ட் இயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக மாற்றிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போடுவீங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட மெயின்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமிங் பார்த்தீங்கன்னா
குறைச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைம் குறைச்சி உங்களுக்கு ஓவரால் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுங்க, நிறைய மார்க் எடுங்க. இதை பற்றி இந்த சிமிலர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் நிறையா இதுக்கப்புறம் அப்லோட் ஆகும். அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.